ஹாய் வணக்கம் எல்லாருக்குமே. வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வரலட்சுமி நோம்புனாவே யாருக்கெல்லாம் ஸ்பெஷலானதுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு கண்டிப்பா நம்ம சக்கரை பொங்கல் சமைக்கணும். வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் அக்கார வடிவத்துல நம்ம சமைச்சு நைவேத்தியமா படைக்கிறது ரொம்ப விசேஷமானது. எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க, வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த விதத்துல நம்ம சக்கரை பொங்கல் சமைக்கணும்னு சொல்லி. அதுதான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்த்து மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான், பெரிய வேலை எதுவுமே இல்ல. சோ ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சரிசி ஃபுல்லா நான் எடுத்துக்கிட்டேன். அதுல 1/4 கிண்ணம் அளவுக்கு பாசி பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே நல்லா ஒரு 2 கப் வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் இல்லைன்னா மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆவது நல்லா ஊற வைக்கணும். சரி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள போய் நம்ம பூஜை அறையில போய் நம்ம விளக்கெல்லாம் ஏத்திட்டு வந்துடலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல, கூடியே ஆடி பூரமும் வந்திருந்தது. சோ இந்த விசேஷமான நாள்ல கொஞ்சம் விசேஷமா தானே நம்ம பூஜைகள் செய்யணும். சோ எல்லா சுவாமி விக்கிரகங்களுக்கும் மஞ்சளால நல்லா அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் தான் நெய்வேத்தியமா படைச்சிருந்தேன். சோ விளக்கெல்லாம் ஏத்தி எல்லா சுவாமி விக்கிரகங்களுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள அரிசி பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. சோ 2 கப் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பும் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கலாம் அரிசி பருப்பும் அந்த நெய்யிலேயே நல்லா. அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுல்ல நம்ம அரிசியும் பருப்பும் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே பவுல்ல பாத்தீங்கன்னா அதே சின்ன பவுல்ல பாத்தீங்கன்னா அளந்து நம்ம 6 பவுல் நிறைய நம்ம அதுல பால் நம்ம சேர்த்துக்கணும். இந்த சக்கரை பொங்கலோட ஸ்பெஷலே என்னன்னா நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்ல, நம்ம பால்ல தான் நம்ம செய்ய போறோம். அதனால எந்த பவுல்ல நம்ம அரிசி பருப்பும் எடுத்தோமோ அதிலே நம்ம அளந்து நம்ம 6 பவுல் நிறைய நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 விசில் விட்டு எடுக்கலாம். 6 விசில் விட்டு எடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த சாப்பாடு நல்லா கிரீமியா இருக்கும். ஸோ இந்த சக்கரை பொங்கலோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு கிரீமியா இருக்கணும். ஆறு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கிரீமியா வந்துடும். ஸோ சாப்பாடை நம்ம சைட்ல வச்சுட்டு இப்போ வெல்லம் நம்ம காய்ச்சி எடுத்துடலாம். அரிசி பருப்பு பால்லாம் எந்த பவுல்ல நம்ம அளந்தோமோ அதே பவுல்ல பாத்தீங்கன்னா 2 பவுல் நிறைய நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் பேன்ல சேர்த்துக்கிட்டு அது கூடயே கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா வெல்லத்தை காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளத்தை இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா வடிகட்டி நம்ம சாப்பாடுல நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பாடுல சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2வது கேஸ்ல வைக்கணும்னு தேவையே இல்லை. ஏன்னா எவ்வளவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்றோமோ அவ்வளவும் சக்கரை பொங்கல் கிரீமியா இருக்கும். ஸோ இந்த நம்ம வெள்ளத்தை காய்ச்சி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்றதுல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். கடைசியா ஒரு தாளிப்பு நெய்யில போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எவ்வளவு நம்ம மிக்ஸ் பண்றோமோ அவ்வளவும் கிரீமியா இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு கிரீமியா இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நெய்யில ஒரு தாளிப்பு போட்டா போதும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏலக்காவும் முந்திரியும் தான் நான் சேர்த்திருக்கேன். நீங்க என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இனிமே டேஸ்டியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பைட்ல சக்கரை பொங்கல் நம்ம சாப்பிடும் போது ட்ரை ஃப்ரூட்ஸும் அது நல்லா இருக்கும், இன்னும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா.
ஸோ ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல். நான் எப்பவுமே வரலட்சுமி நோம்புக்கு வந்து இந்த ஸ்டைல்ல தான் வந்து சக்கரை பொங்கல் நான் சமைப்பேன். தண்ணி எல்லாம் சேர்க்காம இதுல மிக்ஸ் பண்றது தான் இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன், ஸ்ரீவல்லவத்தூர் ஆண்டாளுக்கு வந்து அந்த அம்பாளுக்கு இப்படிதான் சக்கரை பொங்கல் சமைப்பாங்கன்னு சொல்லியும் ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை, ஆடி பூரமும் வந்திருக்கு கூடியே. ஸோ அம்மாவுக்கு சின்னதா ஒரு வளகாப்பும் பண்ணிடலாமா. ஸோ வளகாப்பு சாப்பாடா வந்து ஸ்வீட்ல வந்து சக்கரை பொங்கல் தான் சமைச்சிருக்கேன். ஸோ வாங்க இப்ப போய் நம்ம பூஜை பண்ணிட்டு அம்மாவுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமா படைச்சிடலாம். கலர்ஃபுல்லான கண்ணாடி வளையல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 வளையல் வந்து மாலை கட்டி இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சாப்புல ரொம்ப வந்து எளிமையான முறையில தான் பூஜை பண்ணியிருக்கேன். நமக்கு எதுவுமே தெரியாம இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால எனக்கு தெரிஞ்சாப்புல நான் பூஜைகள் செஞ்சிருந்தேன். அழகா வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல மாலையா கட்டி அவங்களுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துல சக்கரை பொங்கல் சமைச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியமா படைச்சிருந்தேன். கடைசியில பூ அர்ச்சனை பண்ணி கற்பூரம் ஆர்த்தியை காமிச்சு நல்லபடியாவே பூஜைய கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் சக்கரை பொங்கல் நீங்களும் இதே ஸ்டைல் தான் சமைப்பீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி சக்கரை பொங்கல் நீங்க இந்த ஸ்டைல சமைக்க மாட்டீங்கன்னா இந்த வாட்டி வரலட்சுமி நோம்புக்கு இந்த ஸ்டைல சமைச்சு பாருங்க. கண்டிப்பா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜையை நம்ம செஞ்சிட்டோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அது இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு சொல்லி எந்த கணக்கும் இல்லை. நம்மனால என்ன முடியுதோ, நமக்கு தெரிஞ்சாப்புல நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நம்ம பூஜைகள் அன்னைக்கு நாள் நம்ம செய்யலாம். ஆனா கண்டிப்பா விசேஷ நாள்கள்ல நமக்கு தெரிஞ்சாப்புல நம்ம கடவுளுக்கு நம்ம பூஜைகள் செய்யலாம். அப்புறம் கடைசியா பொங்கல் சாப்பிட்டு பார்த்தா செம்மையா இருந்தது. நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.